Example 3.32, solve x square plus 2x minus 2 is equal to 0 by formula method. Formula method சொல்லிருக்காங்க. So what is the formula அப்படின்னு பார்த்தோம்னா x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. So இதுதான் formula. இந்த formula methodல நம்ம solve பண்ண போறோம். இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல என்ன ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க? That is x square plus 2x minus 2 is equal to 0. இதுல பார்த்தோம்னா what is a? a அப்படின்றது coefficient of x square தான் a. So here a is 1. And what is b? b வந்து பாத்தீங்கன்னா coefficient of x is b. b என்னது 2. And what is c? c என்னன்னு பார்த்தோம்னா coefficient or constant. Constant தான் நம்ம என்ன சொல்லுவோம்? c சொல்லுவோம். c here is minus 2. ஓகேவா? So what is a வந்து coefficient. Coefficientனா என்னது? இங்க முன்னாடி இருக்கிறது. x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும்? இங்க 1x ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ a is equal to 1, b is equal to 2 and c is minus 2. சரியா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே. So what is இப்போ x is equal to என்ன சால்வ் பண்றோம்னா minus b. மைனஸ் போடணும். ஃபார்முலால மைனஸ் இருக்கு. மைனஸ் போடணும். b வந்து என்னது? 2. அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்ன்றது என்னது? 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏ அப்படின்றது ஏன்றது என்னது? 1. சின்றது என்னது? மைனஸ் 2. சரியா? அந்த மைனஸ் பிளஸ் நம்ம மறந்துடக்கூடாது. பை ஹோல் பை 2. 2 இன்டூ ஏ என்னது? 1. சரியா? நவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் இப்போ உள்ள இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். இங்க 2 ஸ்கொயர் என்னது? 4. இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் என்னது? பிளஸ் இங்க என்ன வரும்? 4 2 சார் 8. 4 2 சார் 8 வருமா? பை கீழே என்ன வரும்? 2. ரைட்? நெக்ஸ்ட் இப்போ x is equal to minus 2 plus or minus இது என்ன வரும்? 4 plus 8 is 12. 12 by 2. இப்போ 12க்கு ஸ்கொயர் ரூட். 12க்கு ஸ்கொயர் ரூட் நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 12 எப்படி எழுதலாம்? 4 multiplied by 3 எழுதலாமா? ஓகே. நவ் வாட் இஸ் 4ன்றது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் multiplied by 3. இப்போ 2 ஸ்கொயர் நம்ம வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. சரியா? 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னது? 2. அதனால ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம வெளியில எடுத்துறோம். 3க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. டெசிமல்ல வரும். அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? 2 root 3 அப்படின்னு எழுதுவோம். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12? 2 root 3. So x is equal to minus 2 plus or minus 2 root 3 by 2. சரியா? இதுல எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். x is equal to நம்ம 2 வெளியில எடுக்கலாமா? 2 வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? இங்க மைனஸ் 1 இருக்கும். அப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? ரூட் 3 இருக்கும். அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப நமக்கு என்ன வரும் பாருங்க? x is equal to minus 1 plus or minus root 3. So that means what? x is equal to minus 1 plus root 3 இருக்கலாம். or x is equal to minus 1 minus root 3 இருக்கலாம். Okay.